மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில மாதம் ஜூன் 6ஆம் தேதி முதல் ஜூலை 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 52 நாட்கள். பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவதனால மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், மீனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவாருங்க. மீனம் ராசிக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக மீனம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலைகளில் ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. சத்தியத்தையும் தர்மத்தையும் தனது இரு கண்களாக போற்றக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீனம் ராசிக்காரர்கள். அதே போல் ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடியவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மீனம் ராசிக்காரர்கள். பொதுவாக செலவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மீனம் ராசிக்காரர்களை. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் மீனம் ராசிக்காரர்கள். அதே போல் மீனம் ராசிக்காரர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் பார்த்தீங்க அப்படின்னா அதை உடனே மன்னிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது உண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் மீனம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள், நிரந்தர உத்தியோகம் பாக்கியம் உடையவர்கள் மீனம் ராசிக்காரர்கள். அதே போல் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மீனம் ராசிக்காரர்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். சரி, இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே ரொம்ப பலவீனமாக இருக்கின்றாருங்க. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு தான் அவர் 6ஆம் இடத்துல ஒரு வலிமையாக அமர இருக்கின்றார். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்துட்டு 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 4-5 மாதமாக, அதாவது கொடுத்த பணத்தையும் வாங்க முடியலை, வாங்கின பணத்தையும் கொடுக்க முடியலை அப்படிங்கிற நிலை இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தை பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கும். அதாவது இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா 2ஆம் அதிபதி நீச்சம் பெற்றதுனால உங்களுக்கு பேச்சினால் பிரச்சனை, கண்களில் பிரச்சனை, அதே போல் எவ்வளவு பணம் அப்படிங்கிறது வந்தாலும் பற்றாக்குறை. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பணம் தண்ணியாக செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு 4-5 மாதமாக. பாருங்கள், மீனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களாக இருக்கட்டும், அதே போல் எங்கே போனாலுமே உங்களுக்கு பண இழப்பு, எங்கே போனாலுமே ஏமாற்றம், அதே போல் மனம் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்ததுனால உங்களுக்கு மன உளைச்சல், மன அழுத்தம், இது எல்லாமே இருந்திருக்கும் கிட்டத்தட்ட 4-5 மாதமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாக்கியாதிபதி நீச்சமாக இருந்ததுனால
பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க 4-5 மாதமாக. ஏன்னா பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானம், அந்த வீட்டுக்குடையவரே நீச்சமாக இருந்ததுனால உங்களுக்கு பணப்புழக்கமே இருந்திருக்காது. அதே போல் தகப்பனாருக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. அதே போல் வெளிநாடு போகணும் அப்படின்னா கூட ஒரு தடைகள் இருந்திருக்கும். அதே போல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா கூட தடைகள் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே மனம் ரீதியாக பல குழப்பங்கள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. அதாவது ஒரு பைத்தியம் பிடித்தது போல் ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் நீச்சம் பெற்றதுனால. அந்த நிலை அப்படிங்கிறது மாற இருக்கின்றது. மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். மீனம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி. பொதுவாக செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன் இவங்க எல்லாமே ராசிக்கு 3, 6, 11 தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. அப்போது செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு தைரியத்தை கொடுக்கும். ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியிட முடியும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்லதொரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். அதே போல் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு வருமானம் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். வாங்கின படத்தையும் கரெக்டாக கொடுக்க முடியும். தகப்பனாருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். நல்லதொரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். முக்கியமாக அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது தேடி வரும். நீங்கள் செய்கின்ற தொழில் மூலமாக அபாரமான பண வரவு அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு மீனம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பயணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்லதொரு சிறப்பு அப்படிங்கிறதை கொடுக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு நல்லதொரு வலுவான நிலை அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் நீச்சமாக இருந்ததுனால பல சிரமங்கள், இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா மனம் ரீதியாக பல கஷ்டங்களை பார்த்துருந்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 4-5 மாதமாக அந்த நிலை அப்படிங்கிறது மாற இருக்கின்றது. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 52 நாட்கள் 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இது மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா செவ்வாய்க்கு உங்களுக்கு பாக்கியாதிபதிக்கு லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இதுவும் நல்லதொரு மேன்மை அப்படிங்கிறத கொடுக்கும். நல்லதொரு பண வரவை கொடுக்கும். அதே போல் மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். உங்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா குரு 4ஆம் இடத்துக்கு வந்த பிறகு புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கிறனாலும் சீக்கிரமாகவே உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு புது வேலை கிடைக்க இருக்கின்றது. அதே போல் குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்களை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் மீனம் ராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்மசனி காலம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா 2027 ஜூன் வரைக்குமே உங்களுக்கு ஜென்மசனி. இந்த ஜென்மசனி வந்துட்டு யாருக்கெல்லாம் 2வது சுற்று வந்திருக்கின்றதோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும். பொதுவாக ஜென்மசனியில் தான் உயர்ந்த பதவிகள், மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஜென்மசனியில் தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு. உங்களை பற்றி, உங்களை சுற்றி இருக்கவர்கள் எல்லாமே எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வாழ்க்கையில் பல உயர்வுகள் அப்படிங்கிறது உண்டு ஜென்மசனியில். அதே போல் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும், எங்கே போனாலும் போட்டி இருக்கும், எதிரிகள் தொல்லை எல்லாம் இருக்கும். அது எல்லாம் சமாளித்து நீங்கள் வெளிவருவதற்கு பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதி தற்போது பலமாக இருக்கின்றார். அதனால் எதையும் வெல்ல முடியும் மீனம் ராசிக்காரர்கள். இனிமேல் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 3ல் உங்களுக்கு குரு இருக்கும்போது வேலை இழப்பு வந்திருக்கும். வாழ்க்கையில் பல சிரமங்களை பார்த்துருந்துருப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை பார்த்துருந்துருப்பீங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு 4ஆம் இடத்திற்கு வந்த பிறகு உங்களுடைய சிரமங்கள் குறையும். அதே போல் ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும். உடம்பு அசதி, சோம்பல், எந்ததொரு காரியத்திலையும் ஒரு தடையாக இருக்கட்டும். வயிறு சார்ந்த பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறது, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு, டெங்கு இந்த மாதிரியான விஷஜுரங்கள் வர்றது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மீனம் ராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில்.
அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் தற்போது 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் ராகு கேதுவால் உங்களுக்கு பெரிய தொல்லைகள் இருக்காது. அதே போல் சனி பகவான் யாரெல்லாம் கடுமையாக போராடுறீங்களோ, யாரெல்லாம் கடுமையாக உழைக்கிறீங்களோ அவங்களுக்கு சனி பகவான் பக்கபலமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம். அப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியில் உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவங்க, ஒரு வெளிநாடு போயிட்டு வேலை பார்க்குறவங்க, ஒரு மாநிலத்தை வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே சனி பகவான் எப்போதும் உங்களுக்கு உயர்வுக்கு கட்டாயமாக உற்றுத்துணையாக இருப்பாருங்க. அதாவது சனி பகவான் ஒரு அந்நிய கிரகம். அதாவது சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது மீனம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே குரு, சனி, ராகு, கேது எல்லாமே ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதே போல் இந்த செவ்வாயும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. அதே போல் மீனம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 நாட்களும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? மீனம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கும் 9க்கும் அதிபதி. அப்போது 2ஆம் அதிபதியும் கேதுவும் ஒரே சாரத்தில் பயணம் செய்வாங்க இந்த ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அவர் வாக்காதிபதி அப்படிங்கிறதுனால யார்கிட்டையும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேச்சை விட்டுறக்கூடாது, வார்த்தைகளை விடக்கூடாது. ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையும் இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் கரெக்டாக ஆதாரமாக இருக்கணும், ஒரு ஆதாரம் வச்சுருக்கணுங்க. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பணம் கொடுப்பதை தவிர்க்கலாம் மீனம் ராசிக்காரர்கள். அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை வரும், பற்களில் ஏதாவது பிரச்சனை வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை இந்த ஒரு காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும். அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறவர் இளைய சகோதரன். அப்போ இளைய சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுப்பதை தவிர்த்துக்கணும். அதே போல் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணும். ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த 4 நாட்களும் போவதை தவிர்த்திடலாம். அதே போல் வெளிநாட்டுகளுக்காக பணம் கட்டுறீங்க அப்படின்னா இந்த 4 நாட்களையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.